ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பேக் கம் பாட்லி பேக்கில் வச்சு வரக்கூடிய இந்த மாடல் தான். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத கிளியராக பாருங்கள். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை தாண்டி நான் எண்டிங்கில் வந்துட்டு சில விஷயங்கள் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். கண்டிப்பாக அதை இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ இதில் நான் எடுத்திருக்கிறது மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் அண்ட் உள்ளே வைக்கக்கூடிய பாட்லி மாடல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் கலர் வந்து எடுத்திருக்கேன். செல்ஃப் கலர் நான் லேமினேட்டட் எடுத்திருக்கேன். நீங்கள் நான் ஓவன் கிளாத் கூட எடுத்துக்கலாம், இல்லை லைனிங் கிளாத் கூட எடுத்துக்கலாம். நம்ம பேஸ் கலர் விட நம்மளோட உள்ளே வைக்கக்கூடிய அந்த செல்ஃப் கலர் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதோட வித்து வந்து சேமாக இருக்கலாம், பட் ஹைட் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டிசைன் வந்து யூனிக்காக பண்ண முடியும். ஸோ எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கு அப்புறமா இதை எப்படி அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெண்டையுமே சென்டர் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து நம்மளுக்கு ஈஸி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் லைன் வந்து போட்டு முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு வந்து பேஸ் லைன் கொடுக்கணும். பேஸ் லைன் கட்டிங்க்கு இது நான் சிம்பிளாக சின்ன பேக்காக ரெடி பண்ணுறதுனால 1 inches வந்து எனக்கு வச்சா போதும். ஸோ ஹாஃப் வர மாதிரி இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்கொயர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு பேஸ் வந்து ஒரு 5 inch வேணும்னா 2.5 inch வர மாதிரி பார்த்துக்கோங்க. 6 inch வேணும்னா 3 inch வர மாதிரி பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்டர் பண்ணி இதில் ஹேண்டில் அட்டாச்மெண்ட் வந்து கொடுக்க போகிறேன். பிஃபோர் ஹேண்டில் அட்டாச்மெண்ட் நம்ம வந்து இதில் ஜிப்போ வெல்க்ரோவோ எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதில் வந்துட்டு எவ்வளோ ரெக்யர்டாக வேணுமோ ஹேண்டில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். அந்த ஹேண்டிலோட ஒரு பீஸ் வச்சு இன்னொரு பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம இந்த இடத்துல அட்டாச்மெண்ட் கொடுக்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம வந்து அதில் ஒரு சின்ன மடிப்பு கொடுத்து அடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபுல் ஃபினிஷிங்காக கொண்டு வர போகிறோம், நார்மல் ஹேண்ட்பேக் மாதிரி கொண்டு வர போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஹேண்டில் வந்து இதில் கொடுத்து அட்டாச் பண்ணுறேன். இதில் ஒரு பாக்ஸ் ஸ்டிச் மாதிரி கொடுங்க. ஸோ தட் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயிட் வேணாலும் கேரி பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதையே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேண்டில் ரெடிமேட் ரவுண்ட் ஹேண்டலாக மாற்றுறேன் வித்தவுட் த்ரெட். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்குறப்போ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா வாட்டமாக இருக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துடலாம். ஸ்டிச்சு வந்து கொடுத்துட்டு எட்ஜிலையும் அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் டைப் ஸ்டிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையே ரெண்டாவது சைடுக்கும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சைடு வந்து அதாவது மெயின் சைடு வந்து நமக்கு ரெடி ஆகிடும். மெயின் சைடு வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்து இதே மாதிரி தான் க்ரீன் சைடோட அனதர் பார்ட்டையும் நம்ம முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோன்னா ரெண்டு பக்கமுமே சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ க்ரீன் தான் நம்மளுக்கு மெயின் ஃபேப்ரிக், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது சைட் ஃபேப்ரிக். ஸோ இதுக்காக தான் நம்ம இத்தனை ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த ஹேண்டில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் செல்ஃப் கலர் த்ரெட்டே யூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக மட்டும்தான் வேறு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய பாட்லி பேக்குக்கு வந்து சைடை வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி மேல் பக்கமும் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு மடிப்பு கொடுத்து அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோப் லைன் கொடுக்கறதுக்குள்ள அந்த பகுதி வந்து ரெடி ஆகிடும். இப்படி சைடு ஸ்டிச்சு கொடுத்தா மட்டும்தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அப்படி இல்லைனா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி சைடு எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அந்த ஒரு பீஸையும் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி பக்கமும் கிளியராக கொடுத்துட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மெயின் பீஸோட சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மெயின் பீஸ் அட்டாச்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே வந்து இன்பில்ட்டாக நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய இன்னர் சைடை கொடுத்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்னர் சைடுக்குள்ளதையும் சைடில் வந்து அட்டாச் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு சைடு அட்டாச்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேஸ் அட்டாச்மெண்ட் கொடுத்தோன்னா ரெண்டையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். அண்ட் மாற்றி எடுக்கிறப்பவும் உங்களுக்கு பீஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு திரும்பும். ஸோ அதுக்காக தான் நம்ம
நம்ம இந்த சைடு வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டோம். அட்டாச் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடியது எல்லாமே கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டையும் சேர்த்து வச்சு நம்ம பேஸ் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா ஒர்க்குமே என்டையராக ரெடி ஆகிடும். அடுத்து பாட்லிக்கு கொடுக்குற மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட் அப்படின்ற மாதிரி த்ரெட்டு மட்டும் இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியலைன்னா நம்ம ஜூட் அப்படின்ற பிளேலிஸ்ட் இருக்கும், அது உங்களுக்கு டாப்பில் இருக்குது. நான் உங்களுக்கு கார்ட் லைனில் கூட கொடுக்குறேன். அது உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து ரோப்பு உள்ளே இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ ரோப் அட்டாச்மெண்ட்டும் முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்பில்ட்டாக உள்ளே இருக்கக்கூடியதில் ஏதாவது நம்ம விலையுறந்த பொருள் மாதிரி வைக்கணுன்னாலும் ஸ்பெஷலாக வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். சைடில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பேஸும் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம். பேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு டிசைன் அண்ட் யூனிக்கான டிசைன். செல்ஃப் கலர் யூஸ் பண்ணுறப்போ இந்த த்ரெட் லைன் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஃபைனல் ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ கிளாஸஸ் எதில் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய மெசேஜஸ் வருது. ஆக்சுவலி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப்லேயே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபைனல் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நான் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபைனல் ப்ராடக்டை என்கிட்ட காமிக்கலாம். அண்ட் த செகண்ட் திங், பெய்டு கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ், கட்டிங், டிராஃப்டிங், மிஷினரி செட்டிங் இது எல்லாமே சேர்த்து இருக்கும். பர்சனலாக வந்துட்டு நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படி எல்லாமே ரெக்கார்டட் செஷனாக கொடுப்பேன். லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்கும். அண்ட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் கால் பண்ணுறப்ப கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் எங்களுக்கு வந்து ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்றது. ஆக்சுவலி எப்படி இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு தெரியல. நான் லேர்ன் பண்ண வரைக்கும் எனக்கு வந்து ஈவன் வெண்டார் டீட்டெயில் கூட கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து ப்ராடக்டை கொடுத்து இதை செக் பண்ணுங்கள், இப்படி பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் லேர்ன் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெண்டாரை எப்படி நியர்பை வெண்டார் செக் பண்ணணும், அது நம்ம எப்படி எஃபெக்டிவாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். அதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நியர்பை வெண்டார் செக்கிங்கில் இருந்து வெண்டார் வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேருந்து நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். இல்லை எனக்கு வந்து நீங்கள் ஆர்டர்ஸே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்கூல் போகிறாங்க, அவங்களுக்கு லேர்னிங்ஸ் கொடுக்குறோம், காலேஜ் போகிறாங்க, லேர்னிங்ஸ் கொடுக்குறோம். நல்லா படித்தா தான் நல்ல காலேஜ் போக முடியும், நல்ல காலேஜ் போனால் தான் பிளேஸ்மெண்ட் ஆக முடியும். ஈவன் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு கூட நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் அங்கே நடக்கும். இங்கே நான் உங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்துட்றேன், எப்படி ஆர்டர்ஸ் எடுக்கணும், கஸ்டமர் ஹேண்ட்லிங், டிராஃப்டிங், இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். இதை தாண்டி நீங்களே எனக்கு ஆர்டர்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்றது இங்கே ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் என்னோட கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்ப்ரனரை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் விருப்பப்படுறேனே தவிர்த்து எம்ப்ளாய்மெண்ட்டை நான் ரெடி பண்ணலை. இல்லை எனக்கு கீழே நீங்கள் எம்ப்ளாயி தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு எத்தனை பேர் வேணும் அப்படின்னு. ஆல்ரெடி யூனிட் இருக்கிறதுனால இப்போதைக்கு தேவையில்லை. எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் நான் இருக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க இந்த மாதிரி கோர்சஸ் வந்து எடுக்காதீங்க. உங்களுக்கு பிஸ்னஸாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணணும், என்னோட ஐடென்டிட்டியை நானே க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். பைசா கொடுத்து பே பண்ணி லேர்ன் பண்ண முடியாதவங்களுக்கு தான் நான் இந்த ஃப்ரீ கோர்சஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தும் நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து பண்ணால் கூட கண்டிப்பாக அது என்னோட சக்ஸஸ் தான். பொதுவாகவே என்னோட சேனல் ஆகட்டும், என்னோட ஃபாலோயர்ஸ் ஆகட்டும் ரொம்ப லிமிட்டட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பட் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தருமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட கஸ்டமராக இருப்பாங்க, அப்படி இல்லை என்னோட ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ குவாலிட்டி ஆஃப் த ட்ரைனிங்கை பொறுத்து தான் நம்ம ஒரு கோர்ஸ் ஃபீஸ் அப்படின்றத வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதுலேயுமே என்னோடய அகாடமியை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் மாம், ஃபிசிக்கலி சேலஞ்சு மாம்ஸுக்கு எல்லாமே மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஸோ லட்சக்கணக்கில் எனக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்றத விட எனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபாலோயர்ஸுமே என்னோட கஸ்டமர் அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இது எனக்கு செட் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்து அதை லேர்ன் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அது உங்களுக்கு செட் ஆகும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் பெய்டுக்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ் அண்ட் மாடல்ஸ், டிராஃப்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ எந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னாலும் நம்மளோட ஓன் ஐடியாஸ் அண்ட் ஓன் விஷ் ப்ளஸ் நம்மளோட எஃபோர்ட் இருந்தால் மட்டும்தான் நமக்கான ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ண முடியும். நானே ட்ரைனிங் கொடுத்து நானே ஆர்டர்ஸ் எடுத்து கொடுக்குறது நீங்கள் என்னோட
எம்ப்ளாயீஸ், நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரினர்ஸ் கண்டிப்பாக கிடையாது, எம்ப்ளாயீஸாக மாறணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து நான் ஆண்டர்ப்ரினர்ஷிப் தான் வேணும், நான் என்னோட ஐடென்டிட்டி தான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களும் தாராளமாக மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீ கிளாஸஸ்க்கு வாட்ஸ்அப் லிங்க் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது என்னோட தாட் தான், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Anita Raj. Thank you.